வணக்கம். மாலைமுர செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் என்ஐஏ நடத்திய சோதனையின் முடிவில் 2 கைது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருந்ததால் நடவடிக்கை. ஜனநாயகம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தேர்தல் முடிவின் மூலம் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. ஒவ்வொருவரும் தங்களது தாயார் நினைவாக ஒரு மரக்கன்றை நட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தல். ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே ஓய்வு பெற்றார். நாட்டின் 30வது ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்றார் உபேந்திர திவேதி. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. தேனி, பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அமைச்சர் க. ராமச்சந்திரன். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெற ஆதார் எண் கட்டாயம். அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொதுமக்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை எனவும் காட்டம். விக்கிரவாண்டியில் அப்பட்டமான விதிமீறல் நடப்பதால் தேர்தல் அதிகாரியை உடனடியாக மாற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்பதே தீர்வு. தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். முதலமைச்சர் முன்னிலையில் கிறுக்குத்தனமாக அமைச்சர் துரைமுருகன் பேசியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்டனம். மக்களை குடிகாரர்களாக மாற்றியதுதான் ஆட்சியாளர்களின் சாதனை எனவும் விமர்சனம். வன்மையாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாம கிக்குங்கிறாரு, சரக்க பத்தி பேசுறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அப்போ நீங்க 69 உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்ப நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. தமிழகத்தில் தலைவர்கள் குறைவாக உள்ள நிலையில் இன்னும் தலைவர்கள் வேண்டும் என்பதே விஜயின் கருத்தாக இருக்க முடியும். தமிழகத்திற்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை என்ற விஜயின் கருத்திற்கு அண்ணாமலை விளக்கம். வார விடுமுறையை முன்னிட்டு பிரதான அருவிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குடும்பத்துடன் அருவிகளில் குளித்து குதூகலம். உதகை, ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். படகு சவாரி செய்தும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ச்சி. சென்னை அண்ணாநகர் பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலம். வார விடுமுறையை மகிழ்ச்சியுடன் நடனமாடி கொண்டாடி தீர்த்த மக்கள்.
தேர்தலுக்கு பின் சென்னையில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கானோர் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சி. ஆவடியில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பறை இசைத்து நடனமாடி உற்சாகமடைந்த காவல் ஆணையர் சங்கர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு நடனமாடி உற்சாகம். சென்னையில் வானவில் இயக்கம் சார்பில் பிரம்மாண்ட பேரணி. 500க்கும் மேற்பட்ட தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பங்கேற்று உற்சாக நடனம். சென்னை ஷெனாய் நகரில் பிரபல உணவகத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட ரைத்தாவில் புழு. ஆன்லைனில் ஆர்டர் செய்த வாடிக்கையாளர் அதிர்ச்சி. பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை 3ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் அறிவிப்பு. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பரிசு பொருட்கள் கடை நடத்தி 167 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்திய கும்பல் கைது. சென்னையை சேர்ந்த யூடியூபர் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை எம்ஆர்சி நகரில் பங்கு சந்தை வர்த்தகர் வீட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் பாதிக்கப்பட்ட நபரின் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூரில் கீழே கிடந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க சங்கிலி 17 நாட்களுக்கு பிறகு உரியவரிடம் ஒப்படைத்த போலீசார். புதுக்கோட்டை அருகே குட்டியாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய மாட்டு வண்டி பந்தயம். வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு தங்கமுள் பொருத்தப்பட்ட வெள்ளித்தார் பரிசு. இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் மாரத்தான் போட்டி. சென்னை பள்ளிக்கரணை மற்றும் புதுக்கோட்டையில் நடந்த மாரத்தானில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஓட்டம். திண்டுக்கல் பகுதியில் விளைச்சல் அதிகரிப்பால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி. ரோஸ் கிலோ 10 ரூபாய்க்கும், சம்மங்கி கிலோ 15 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 15 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் வேதனை. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி காவல்துறையில் 500 ஊர்காவல் படை வீரர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வில் 4229 பேர் பங்கேற்பு. தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த 3 பேருக்கு அனுமதி மறுப்பு. கதறி அழுத தேர்வர்கள். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளிகளில் வாக்குப்பதிவு. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையெங்கும் தேங்கிய மழைநீர்.
ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த வெள்ள நீரில் காருடன் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்பு. குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையெங்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு. லண்டனில் உள்ள கோவிலில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் சுவாமி தரிசனம். இந்து மத நம்பிக்கையில் இருந்து உத்வேகமும் ஆறுதலும் கிடைப்பதாக கருத்து. சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ரவீந்திர ஜடேஜா. டெஸ்ட் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என உறுதி.